பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அரசியோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அரசி பார்த்திங்க அப்படின்னா குமரவேலுக்கு கேஸே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் குமரவேலு வெளியே வந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே உண்மையிலுமே கல்யாணமும் நடக்கலை. இந்த விஷயம் எல்லாமே சதீஷ் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் சதீஷே டேரெக்டாக வந்து அவங்க அம்மா கிட்ட அதான் அரசிக்கும் குமரவேலுக்கும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுலம்மா, அதனால் நம்ம போய் அரசி வீட்டில் பேசலாம், திரும்ப அரசியை பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்க. என்ன சொல்கிற சதீஷ், புரிஞ்சு தான் பேசுறியா? எப்படி அவங்க வீட்டில் போய் கேட்க முடியும்? அவங்க வீட்லேயும் 1000 பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படியும் வந்து அரசி வேணும் தேவையா? அதுக்கப்புறம் நம்ம பணம்லாம் வாங்கி பிரச்சனை பண்ணி பணம்லாம் வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி கேட்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வீட்டில் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்கம்மா, நம்ம பேசிக்கலாம், எனக்கு அரசியை ரொம்ப பிடிக்கும், அவளும் என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டாதான், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, வேறு பொண்ணே இல்லையா, வேறு பொண்ணு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லை, எனக்கு அரசி கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தோணுது, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், எனக்காக ப்ளீஸ்மா ஒத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் ஒத்துக்க வச்சிடுறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா அரசி வீட்டில் போய் இந்த மாதிரி அரசியை சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அரசியோட கல்யாண விஷயத்தில் நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன், எல்லாமே வந்து அரசி கையிலே விட்டுருவேன், அரசி என்ன சொல்கிறாளோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை தனியாக கூட்டிகிட்டு போய் உன்னோட முடிவு என்னப்பா, நான் அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு அரசி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.